கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. ரேக்லாங்கிறது வந்து எங்களை தமிழ்நாட்டிலே நிறைய பாரம்பரியமான நிறைய கேம்ஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய கேம்ஸ் வந்தாலும், அதாவது கிரிக்கெட், டென்னிஸ் அந்த மாதிரி போடுறது இருந்தாலும், நமக்குன்னு நம்ம பெருமைக்கு ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரேக்லாவாக இருக்கட்டும், சிலம்பாட்டமாக இருக்கட்டும், குஸ்தியாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சேவல் சண்டை, இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து இந்த ரேக்லாவை வந்து ஒரு போட்டியாக வச்சு இந்த இந்த பொங்கல் டைமில் இந்த சீசனில் வந்து இந்த திருவிழாவை நடத்துறது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக இங்கே வசந்தராஜன் அவர்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பாக இது நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஆட்டம் தானே. அந்த பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் வந்து அவ்வளோ ரசித்து இதில் பங்கேற்று, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த லோக்கல் பிரீடு வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு தெய்வமாக ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு அதை வளர்த்து இங்கே கொண்டு வந்து அவ்வளோ ஆசையாக இதில் கலந்து பார்க்குறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தருணம்னு நான் சொல்லுவேன். சாரி, எனக்கு கேட்கல. கண்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம லோக்கல் எங்களுடைய ரீஜனல் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்தாகணும். அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானே வண்டியில் வரும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உழவன் மகனுங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்லா ரேஸ் மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டது. அதில் நான் பங்கேற்றிருந்தேன். அப்போ இது பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அப்போ பேசிப்போம், இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்க, இதை வந்து இன்னும் வரவேற்கிறாங்க. டெஃபினட்டாக இதுக்குன்னு கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்கு சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை வந்து கவனிப்பார். ஏன்னா அவருக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மொழி, அப்புறம் எங்கள் பண்பாடு, இது எல்லாமே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு. அதனால இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு விளையாட்டு சார், நம்ம இங்க ரேக்லாக்கு வந்துருக்கோம். ஈஸியா ரொம்ப தூரம். ஆனா உண்மையான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பாதுகாப்பு கண்டிப்பா பெண்களுக்கு, அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா போலீஸும் செயல்படுவாங்க, எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செயல்படணும். அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. அது மிடில் கிளாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பட்ஜெட். அது வந்து மிடில் கிளாஸ் மக்களை கைவிடாது. மேடம், ரேக்லா வண்டியில் நீங்களும் பயணிச்சீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? நான் இது முதல் வாட்டி இல்லை சார், நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். உழவன் மகள்லேயே நான் போயிருக்கேன். அரசியல் களத்தை பற்றி மேடைக்கு வரவும் VRS ராஜண்ணா அவர்களும் கண்ணஞ்சி காரச்சேரி கண்ணஞ்சி KMT அண்ணா ஜனம் ப்ரோமோட்டர் சொன்னா VRS உடனடியாக வாங்கினா கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பரவாயில்ல. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிளாக் சட்டை அண்ணா எங்களை விட மக்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த படம் ஓடுங்கிறது படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். எந்த கட்சி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாலு நாடகம் வந்து நான் இவ்வளோ நாள் பேசினது அந்த கருத்து இப்போ என் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீர்திருத்த கருத்து, அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை, இதை பற்றி அவருடைய நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் கூட பயணிச்சிருக்கேன். இந்த நாடகங்கள்லாம் செய்யும்போது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் சொன்ன விஷயங்களும் இன்னைக்கு பேசப்படுற விஷயங்களும் அப்பாற்பட்டு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் கான்ட்ரோவர்சி. நல்ல விஷயம் தானேங்க. அரசியல் கட்சி எதுக்கு இருக்காங்க? மக்களுக்காக இருக்காங்க, மக்களோட நலனுக்காக இருக்காங்க, மக்களோட தேவைகளுக்கும் சேவைகளுக்கும் சேவை செய்யறதுக்காக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இங்க வந்திருக்கிற ஒரு 10 பேரை கேளுங்க, இது நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இது வந்து அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அதை வந்து முன்படுத்தி செயல்படுறது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி பாராட்டப்பட வேண்டியது. ஜல்லிக்கட்டுல வந்து அரசியல் தலையிட்டு சொல்றாங்க, அலங்காநல்லூர்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்களா எனக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அங்க நாங்க சரத் சார் அவங்களுடைய ஊர் வந்து அந்த பக்கத்துல தான். ஸோ நாங்கள் போயிருந்தோம். ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து நான் நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன, அவங்க நீங்க நினைக்கிறது தான் எல்லாரும் நினைப்பாங்க. எல்லாருமே இது நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. தமிழக வெற்றிகளும் 2ஆம் ஆண்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்.